மாதவிடாய் காலங்களில் பெண்களுக்கு கட்டாய விடுமுறை அளிக்க வேண்டும் என்று கோரிய மனுவை தள்ளுபடி செய்தது உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வழக்கறிஞர் சைலந்திரா திரிபாதி தாக்கல் செய்த மனுவில் மாணவிகள், பெண்கள், பணிக்கு செல்லும் பெண்கள் என அனைவருக்கும் மாதவிடாய் காலத்தில் விடுமுறை வழங்க வேண்டும், அது தொடர்பாக அனைத்து மாநிலங்களும் உரிய நெறிமுறைகளை உருவாக்க கோரி உத்தரவிட வேண்டும் என்று வலியுறுத்தியிருந்தார். இந்த மனு உச்சநீதிமன்றம் தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் கேரளாவில் அரசு பல்கலைக்கழகங்களில் மாதவிடாய் காலத்தில் மாணவிகளுக்கு விடுமுறை அளிக்கப்படுவதாக கூறினார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதி, கட்டாய மாதவிடாய் விடுமுறை என்பது சட்டமாக இயற்றப்பட்டாலோ அல்லது வரையறுக்கப்பட்டாலோ அது எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும் என்று கூறினார். மேலும் பெண்களை பணியமர்த்துவதற்கு யாரும் முன்வர மாட்டார்கள் என்றும், பெண்கள் அரசு வேலைக்கோ நீதித்துறை வேலைக்கோ செல்வது கூட தடைப்பட்டுவிடும் என்றும் தெரிவித்தார். எனவே இந்த மனுவை ஏற்க முடியாது என கூறி தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார்.